Hi students, இன்னைக்கு நம்ம class 11 Maths Trigonometry chapterல exercise 3.4ல first sum பார்ப்போம் இந்த வீடியோல. If sin x is equal to 15/17 and cos y is equal to 12/13, x lies between 0 to pi by 2, அதே மாதிரி y lies between 0 to pi by 2. Find the value of sin of x plus y, cos of x minus y, tan of x plus y. இந்த values நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு sin x is equal to 15 கொடுத்திருக்காங்க. Given sin x is equal to 15/17 and cos y is equal to 12/13. இங்க கவனிச்சு பாருங்க, sin of x plus y கண்டுபிடிக்கணும். x y ரெண்டுமே வேணும் ஒரு ஃபார்முலால. இப்போ இது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு x உம் தேவை y உம் தேவை சைன்ல. சோ அதனால என்ன பண்ணனும், இங்கே நம்ம y கண்டுபிடிச்சுக்கலாம், இங்கே நம்ம x கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சம் வந்து ப்ரோசீட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதுக்கு y கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு cos square x plus sin square x is equal to 1 ன்னு தெரியும். இப்போ cos square x is equal to 1 minus sin square x. இது வந்து தெரியும் இல்லையா? ஸோ அப்போ 1 minus the 15/17 to the whole square. 1 minus 15 square பண்ணோம்னா 225/289. ஸோ இங்கே எல்சிஎம் பண்ணி போட்டோம்னா 289 minus 225/289. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 64 கிடைக்கும். 64/289. இது cos square x. அப்போ cos x ஓட வேல்யூ root of 64/289. that is equal to 8/17. so cos x ஓட வேல்யூ plus or minus 8/17. plus or minus 8/17. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க இங்க, x lies between 0 to pi by 2 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? given x is greater than 0 less than pi by 2. so theta lies in the first quadrant. So cos x is, therefore cos x is positive. அப்ப cos x ஓட வேல்யூ cos x is equal to plus 8/17. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது அதே மாதிரி y கண்டுபிடிச்சுக்குவோம். y யும் கண்டுபிடிச்சிடுவோம். இதே மாதிரி தான். இப்போ cos square y plus sin square y is equal to 1 ன்னு தெரியும் நமக்கு. ஸோ அப்போ sin square y தேவை இல்லையா? அப்போ sin square y is equal to 1 minus cos square y. ஸோ sin square y is equal to 1 minus 12/13 to the whole square. So அப்போ 1 minus 144 divided by 169 square பண்ணோம்னா, so அப்போ 169 minus 144 divided by 169 இல்லையா? இப்போ எல்சிஎம் பண்ணிட்டோம். இப்போ இதை மைனஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு 25/169. so அப்போ sin y is equal to plus or minus root of 25/169. அப்போ plus or minus root of 5/13. அதே மாதிரி இங்க given y is greater than 0 and less than
pi by 2. So theta lies in the first quadrant தான் இல்லையா, lies in first quadrant. Therefore sin y is positive. So அப்போ நம்ம இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். sin y is equal to 5 by 13. இப்போ இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு sin x தெரியும், cos x எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடுவோம். அதுக்கப்புறம் கேட்டிருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். sin x is equal to, இது சம்மிலே கொடுத்துருக்காங்க இல்லையா, 15 by 17. அடுத்தது cos x is equal to 8 by 17. அடுத்தது sin y is equal to 5 by 13. Cos y is equal to 12 by 13. So இந்த values எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிற values. இப்போ வாங்க ஒரு subdivisionல என்ன கேட்டிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். sin of x plus y. First subdivision என்னது? sin of x plus y. Trigonometry formula. sin of a plus b formula. அப்போ sin a cos b. அப்போ sin x cos y plus cos x sin y. இந்த formulas எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த formulas செட் பை செட்டா கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிற அதோட லிங்க் உங்களுக்கு. ஸோ sin x இப்போ அதோட வேல்யூஸை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். 15 by 17 into cos y 12 by 13 plus cos x ஓட வேல்யூ 8 by 17 into 5 by 13 sin of x plus y இல்லையா. ஸோ இது எதுவும் நம்ம வந்து சிம்பிளிஃபை எல்லாம் பண்ண முடியாது, அப்படியே தான் மல்டிப்ளை பண்ணோம். (180 by 221 plus 40 by 221. ஸோ எல்சிஎம் கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால அப்படியே ஆட் பண்ணி போட்டுடலாம். 221 மேலே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 220. இதை வேறு எதுவும் சிம்பிளிஃபையும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ sin of x plus y ஓட வேல்யூ sin of x plus y is equal to 220 by 221. ஸோ இதோட வேல்யூ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். cos of x minus y. cos a minus b formula. இதுக்கு cos x cos y மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரணும் இல்லையா. சைன் இது காஸில் காஸ் ஃபார்முலாவில், ஸோ மைனஸ் இங்கே இருக்கிறதால இங்கே ப்ளஸ் வரும். sin x sin y. அப்போ cos x ஓட வேல்யூ என்ன? 8 by 17 into cos y ஓட வேல்யூ 12 by 13 plus sin x ஓட வேல்யூ 15 by 17 into sin y ஓட வேல்யூ 5 by 13. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடலாம். by 221 plus 75 by 221. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 171 by 221. ஸோ cos of x minus y is equal to 171 by 221. இது அதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஸோ அப்படியே நம்ம எடுத்து எழுதிடலாம். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். tan of x plus y.
இதில் வந்து நமக்கு வந்து tan நம்ம கண்டுபிடிக்கல இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இதை sin cosல எப்படி எழுதிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்போ sin x by cos x, tan எப்படி எழுதுவோம், sin x by cos xன்னு எழுதுவோம் இல்லையா. இப்போ sin x எவ்வளவு 15/17 by cos xன்னும் போது அது ரெசிப்ரோக்கலில் போய்டும். அப்போ cos x வந்து 17/8. ஸோ 17 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 15/8. ஸோ அப்போ tan x is equal to 15/8. இப்போ நம்ம சம் போடலாம். tan of a plus b ஃபார்முலா எழுதணும் இல்லையா, tan yயும் கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா நம்ம, tan y அதே மாதிரியே தான் sin y by cos y. sin y என்ன இருக்கு நமக்கு 5/13 into cos y போது அது ரெசிப்ரோக்கலாக போகும் இல்லையா, அப்போ 13/12. ஸோ 13 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5/12. அப்போ tan y is equal to 5/12. இப்போ x plus yக்கு ஃபார்முலா போடுவோம் நம்ம. ஃபார்முலா தெரியும் இல்லையா, tan of x plus y is equal to tan x plus tan y by 1 minus tan x tan y is equal to tan x oda value எவ்வளவு 15/8 plus 5/12 by 1 minus 15/8 into 5/12. இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கணும். 96 மேலே 12 மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அப்போ 180 ப்ளஸ் 40 கீழே அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் பண்ணணும் கீழே இருக்கிறது. அப்போ இங்கே 1 மைனஸ் நான் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமே பண்ணுறேன் உங்களுக்கு 75/96ன்னு வரும். இதுக்கப்புறம் எல்சிஎம் பண்ணி போடலாம். ஃபஸ்ட் இது எழுதிடலாம். 180 + 40 220, 180 + 40/96 divided by என்ன இருக்கும் 1 minus 75/96. ஸோ இது எல்சிஎம் பண்ணி போடுவாங்க. இப்போ இது பண்ணோம்னா 220/96 கீழே என்ன வரும் 96 minus 75/96. 96 minus 220/96. இப்போ இது நான் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 96/96 minus 75 பண்ணோம்னா 21ன்னு வரும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 220/21. ஸோ அப்போ tan of x plus y is equal to 220/21. ஸோ இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.